ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து அரை முறி தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு குத்தி சின்ன வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை வகைகள் சேர்த்துக்கோங்க. சோம்பு, கசகசா, அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கடல் பாசி எல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். லைட்டாக கிண்டி விடுங்க. தட்டி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து எல்லா குழம்புக்குமே இந்த மாதிரி தான் தட்டி சேர்ப்பேன். குழம்பு வந்து அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. 2 பல்லாரி பொடிசு பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வேகிறது கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதாவது குழம்பு மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூனு, நான் வந்து 1 ஸ்பூன் சொல்லிட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு கிலோ சிக்கன் வந்து நல்லா மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா 3 நேரம் கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கன் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த மசாலா வந்து நல்லா சிக்கனில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் கறியில் நல்லா உப்பு வந்து மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. திறந்து பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி அப்படியே வெளில இதாகிட்டு.
அரைச்சி வச்சு தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து சிக்கன் குழம்பு வச்சா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி அதில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்திங்கன்னா நல்லா குழம்பு வந்து நல்லா மணமாக இருக்கும். அப்படி லைட்டாக கரண்டி வச்சு அப்படி உள்ளே இது பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் குழம்பு என்னோடய மெத்தடில் வச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஈரல்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எண்ணெய் வந்து அப்படியே மேலாக்க பிரிஞ்சு வந்துட்டு இப்படி வந்தாலே சிக்கன் வந்து நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். குழம்பு ரெடி ஆயிட்டு. அதாவது சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மல்லியெல்லாம் அப்படி மேலாக்க அப்படி தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இது வந்து சுட சுட சாதத்துக்கு, அப்புறம் இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? அப்படி இந்த சாப்பாட்டில் அப்படியே இந்த குழம்பு அப்படி மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சிக்கன் சூப்பராக வந்திருக்கு. மறுபடியும் இந்த சாப்பாடு, அந்த குழம்பு, அப்புறம் அந்த ஒரு கறி துண்டு வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அடடா, சொல்லதுக்கு வார்த்தையே இல்லை. சூப்பராக இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.